வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் பஞ்சு மாதிரி மிருதுவான ஆப்பம் தான் செய்ய போகிறோம். இந்த ஆப்பத்தில் தேங்காய் சேர்க்கல, ஈனோ சேர்க்கல, ஈஸ்ட் சேர்க்கல, சமையல் சோடா சேர்க்கல. இந்த கேரள ரெசிப்பியை நமக்கு அனுப்பி வச்சிருக்கிறவங்க ஈரோடு மாவட்ட பவானியைச் சேர்ந்த நிவேதா நிவேங்கிறவங்க. இவங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர். மிருதுவான இந்த ஆப்பத்தை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. இந்த கிளாஸில் 1.5 கிளாஸ் பச்சரிசி எடுத்திருக்கேன். இதனோட அளவு 450 கிராம். நீங்கள் எந்த கிளாஸை வேணாலும் உபயோகப்படுத்திக்கோங்க. இதே கிளாஸில் தான் மீதி இருக்கிறதையும் நான் எடுத்திருக்கேன். பச்சரிசி எடுத்த அதே கிளாஸில் 1/2 கிளாஸ் புழுங்கல் அரிசி, இது 150 கிராம் அளவு. அதே கிளாஸில் 1/4 கிளாஸ் அளவுக்கு உளுந்து பருப்பு எடுத்திருக்கேன். இது 75 கிராம். இதோட 1 டீஸ்பூன் வெந்தயம். நம்ம எடுத்திருக்கிற அளவுகளுக்கு 4 பேருக்கு 2 வேளை வரும். 2 பேருக்குன்னா இதில் பாதியாக குறைச்சிக்கோங்க. இது எல்லாத்தையும் 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதோட 1 கப் சாதத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் ஒன்றாவே கிரைண்டரில் போட்டு கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் உப்பையும் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு நைட் ஃபுல்லாக புளிக்கட்டும். ஒரு நைட் ஃபுல்லாக புளிக்க விட்டுருந்தோம். மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு. இதை நல்லா கலந்து விட்டுறலாம். தேவைக்கு தகுந்த மாதிரி வேறொரு பாத்திரத்தில் எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கோங்க. மீதி இருக்கிறத ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே ஆப்பக்கல் காய வச்சுருக்கேன். 1.25 கரண்டி அளவுக்கு மாவு ஊற்றி சுற்றி விட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு இதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. மூடி வச்சு அளவான தீயில் 1 நிமிஷம் வெந்தாலே போதும், எடுத்துடலாம். பஞ்சு மாதிரி மிருதுவான இந்த ஆப்பத்துக்கு நான் வெஜிடபிள் பாயா தான் செஞ்சுருந்தேன். ஆப்பமும் சரி பாயாவும் சரி ரொம்பவே பிரமாதமாக இருந்தது. இந்த வெஜிடபிள் பாயாவோட வீடியோவை சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். இதை நம்மளுக்கு அனுப்பி வச்ச நிவேதா நிவிக்கும் கேரளாவை பூர்வீகமாக கொண்ட அவங்க அம்மாவுக்கும் ரொம்பவே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.